காஃபி கேன் இன்வெஸ்டிங் அப்படிங்கிற கான்செப்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கான்செப்ட் இன்வெஸ்டிங்கில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். வெறும் 30 செகண்ட்ஸ் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அமெரிக்கன் பீப்புள்ஸ் 2000க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல க்ரோத் இருக்கக்கூடிய கம்பெனிஸோட ஸ்டாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அதை காஃபி கேனில் வச்சுருப்பாங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு அதை மறந்துடுவாங்க. அந்த ஸ்டாக்ஸை அடுத்த 10 வருஷத்துக்கு விற்கவே மாட்டாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு லாங் டேர்மில் எடுத்து பார்க்கும்போது அந்த கம்பெனி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸாக கொடுத்துருக்கும். இந்த கம்பெனி மட்டும் இல்லை, இதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த இன்வெஸ்டர்ஸுக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நல்ல ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுட்டு அதை லாங் டேர்மில் மறந்து போயிடணும் அப்படிங்கிறது தான் காஃபி கேன் இன்வெஸ்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு சொல்லுது. நீங்கள் நல்ல கம்பெனியை வாங்கி அதை லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நிறையவே ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். எதெல்லாம் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தா நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனலைஸ் பண்ணி நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான கம்பெனிஸோட லிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டைரெக்டாக டிஎம் பண்ணுறேன். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது எல்லாமே நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான். இது இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கிடையாது.